தந்தையின் பெயரை மக்கள் மனதில் நிலைநிறுத்தும் மகன். தினமும் உணவு, ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி, முதியோருக்கு வாழ்வாதார உதவி. வடசென்னையில் மனிதநேய சேவையின் முகமாக திகழும் ஹரிபிரபு. சென்னை ராயபுரம் தந்தையின் நினைவு என்பது சிலருக்கு ஒரு புகைப்படமாக மட்டும் இருக்கும். ஆனால் சிலர் அந்த நினைவுகளை மனிதநேய சேவையாக மாற்றி சமூகத்தின் மத்தியில் உயிரோடு வாழ வைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சேவை மனப்பான்மையின் எடுத்துக்காட்டாக வடசென்னையில் திகழ்ந்து வருகிறார் மனோகர பூபதி பவுண்டேஷனின் சார்பில் செயல்பட்டு வரும் ஹரிபிரபு. ஹரிபிரபுவின் தந்தையான மனோகர பூபதி கடந்த ஜனவரி மாதம் காலமானார். தந்தையின் இழப்பை துயரமாக மட்டும் நினைக்காமல், என் தந்தையின் பெயர் மக்கள் மனதில் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு சமூக சேவையில் அதிதீவிரமாக இறங்கியுள்ளார் அவரது மகன் ஹரிபிரபு. வடசென்னை ராயபுரம் தொகுதிக்குட்பட்ட RSRM மருத்துவமனை அருகே தினந்தோறும் மதிய உணவு வழங்கும் பணியை தொடர்ந்து செய்து வருகிறார். மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வரும் ஏழை நோயாளிகள், உறவினர்கள், பொருளாதார வசதி இல்லாத பொதுமக்கள் உள்ளிட்ட பலருக்கும் இந்த உணவு வழங்கும் திட்டம் பெரும் உதவியாக அமைந்துள்ளது. இதோடு நின்று விடாமல் கல்வியே சமூக முன்னேற்றத்தின் அடித்தளம் என்ற நம்பிக்கையுடன் ஏழை மாணவர்களின் கல்விக்கும் ஹரிபிரபு கரம் நீட்டி வருகிறார். சாதி, மதம், இன, மொழி பாகுபாடுகள் இன்றி சுமார் 50க்கும் மேற்பட்ட ஏழை குழந்தைகளுக்கு இந்த ஆண்டுக்கான முழு பள்ளி கட்டணத்தையும் மனோகர பூபதி பவுண்டேஷன் சார்பில் செலுத்தியுள்ளனர். பள்ளி கட்டணம் செலுத்த முடியாமல் கல்வியை தொடர முடியாத நிலை உருவாக்கும் குழந்தைகளுக்கு இந்த உதவி மிகப்பெரிய ஆதரவாக அமைந்துள்ளதாக பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் பொருளாதார சிரமத்தில் தவிக்கும் ஏழை முதியோருக்கும் உதவி செய்து வருகிறது இந்த அமைப்பு. வீட்டு வாடகை செலுத்த முடியாமல் அவதிப்படும் முதியோருக்கு நிதியுதவி வழங்கப்படுவதோடு மருந்து மாத்திரைகள் வாங்க கூட வசதி இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வண்ணாரப்பேட்டையில் செயல்பட்டு வரும் காமாட்சி அறக்கட்டளை அமைப்பின் சார்பில் உதவி கோரப்பட்ட 10 ஏழை மாணவ மாணவிகளுக்கும் ஹரிபிரபு முக்கியமான கல்வி உதவியை வழங்கியுள்ளார். அந்த மாணவர்களின் முழு ஆண்டுக்கான பள்ளி கட்டணத்தையும் மனோகர பூபதி பவுண்டேஷன் சார்பில் அவர் ஏற்று செலுத்தியுள்ளார். இந்த மனிதநேய செயலை பாராட்டும் விதமாக 24 மணி நேர தெலுங்கு செட்டியார் சங்கம் ஹரிபிரபுவை நேரில் அழைத்து மரியாதை செலுத்தி நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தது. தந்தையின் நினைவே சிலைகள் மூலமோ விழாக்கள் மூலமோ மட்டும் அல்லாமல் தினந்தோறும் பசியாற்றும் உணவாகவும், ஏழை குழந்தைகளின் கல்வியாகவும், முதியோரின் வாழ்வாதாரமாகவும் மாற்றியுள்ள ஹரிபிரபுவின் மனிதநேய சேவை வடசென்னையில் பலரது கவனத்தையும் பாராட்டையும் பெற்று வருகிறது. மனிதர்களின் வாழ்வில் உதவி செய்வதே தந்தைக்கு நான் செலுத்தும் உண்மையான அஞ்சலி என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு வரும் ஹரிபிரபுவின் இந்த சேவை பலருக்கும் முன்மாதிரியாக பார்க்கப்படுகிறது. வடசென்னையில் மனிதநேய சேவையின் மூலம் ஒரு பெயரை உயிரோடு வாழ வைத்து வரும் மகன் மனோகர பூபதியின் நினைவுகளை மக்கள் மனதில் விதைத்தது. மனோகர பூபதியின் நினைவுகளை மக்கள் மனதில் விதைத்து வரும் ஹரிபிரபு. மனோகர பூபதியின் நினைவுகளை மக்கள் மனதில் விதைத்து வரும் ஹரிபிரபு. வடசென்னையில் மனிதநேய சேவையின் மூலம் ஒரு பெயரை உயிரோடு வாழ வைத்து வரும் மகன் மனோகர பூபதியின் நினைவுகளை மக்கள் மனதில் விதைத்து வரும் ஹரிபிரபு.